கொஞ்சும் சதங்கை திகழும் உன் திருவடி தஞ்சமென்று பணிந்தேன் பரம் பொருளே கொஞ்சும் சதங்கை திகழும் உன் திருவடி தஞ்சமென்று பணிந்தேன். தித்தாங்க 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 தக்க தக்கிட்ட தக்க தக்கிட்ட 1 2 3 4 5 1 2 3 4 5 35 தாளங்கள் வந்து சூலாதி சப்த தாளம்னு சொல்லுவாங்க. எங்க வாத்தியார் வந்து தாம் தி தாம் தை ததை தாம் தி தாம் தை ததை சொன்னாலே டேய் அது நிறுத்துறா, எனக்கு தூக்கமே வராது திருப்பி, ஏன்னா அதை கேட்டு கேட்டு. டான்ஸ் கிளாஸ்ல வந்து அதுக்கப்புறம் இன்ட்ரெஸ்ட் நீங்க கெயின் பண்ணிக்கிட்டீங்க? அதுதான், நான் வந்து பயங்கர சுட்டி. இனிஷியல் ஸ்டேஜ்லலாம் என்ன டான்ஸ் கிளாஸ்க்கு போனாலே என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்களே தெரிஞ்சுக்கிட்டாங்க எப்படியோ நான் டான்ஸுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணுவாங்க. அப்புறம் திரும்பி நான் வந்து அடிக்கிறது, அடிதடியாகி குத்துக்குலாம் கை உடம்பு ரத்த கலரியாக போவேன் கிளாஸுக்கு. அதெல்லாம் நடந்திருக்கு. ஏன் ஒரு ஆண் வந்து ஆண் கலைஞன் அப்படின்றது வந்து அந்த காலத்தில் யாருமே அக்செப்ட் பண்ணிக்கல. வேர்வையை சிந்தி ரத்தமாக சிந்தி குழந்தைங்களை வளர்த்தேன்றதுக்கு வந்து உதாரணம் வந்து எங்கள் அப்பாவும் அம்மாவும். ஒரு பீரியட்லலாம் ட்ரெஸ்ஸு தைக்கிறதுக்கு கூட எங்களுக்கு வந்துட்டு வசதி கிடையாது. ஒரு ட்ரெஸ்ஸு தைக்கிறதுனா என்ன லோன் போடுவார் எங்கள் அப்பா. ஒரு நாளைக்கு 7 மணி நேரம் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கேன். இன்ட்ரெஸ்ட் வந்து நானே கற்றுக்கிட்டது வந்து மிருதங்கம், சங்கீதம், அதாவது கர்நாடிக் மியூசிக். இது கற்றுக்கிட்டேன் நான். என்னையே அறியாமல் இருந்த எனக்கு இருக்கிற கலைனா ஓவியக்கலை. நான் நல்லா பெயிண்ட் பண்ணுவேன். நான் பண்ண சொல்லிக் கொடுக்க போகிறேன் அப்படின்னா 1200 பேரை வந்து சைன் அப் பண்ணாங்க வித்தின் அ வீக். தக்கதீமி தக்கஜொன்னு தக்கதீமி தக்கஜொன்னு தக்கதீமி ஐநாங் 20. அந்த 20 இப்படி சொல்கிறோம், அவ்வளோதான் விஷயம். அனைவருக்கும் வணக்கம். பொதுவாகவே நம்முடைய சமுதாயத்தில் வந்து இது பெண்களுக்கான வேலை, இது ஆண்கள் மட்டுமே செய்யக்கூடிய வேலை அப்படின்னு நம்மளே வந்து பிரித்து வச்சுருக்கோம். ஆனால் இப்போ இருக்க காலகட்டத்தில் அப்படிலாம் எதுவுமே கிடையாது. ஆண்கள் செய்கிற பல வேலைகளை நாங்கள் அசால்ட்டாக செய்வோம் அப்படின்னு பெண்கள் மட்டுமே கோல் வச்சிட்ருக்க பரதம் போன்ற கலைகளில் ஆண்கள் நாங்களும் வந்து எங்களுடைய தனித்திறமையை காட்ட முடியும் அப்படி வெகு சிலரும் நிறைய பேர் இருக்காங்க. வெகு சிலர்னு சொல்லும் போதே உங்களுக்கு புரிஞ்சுக்கும், ஒரு ஹேண்ட்ஃபுல் ஆஃப் அப்படின்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி கொஞ்சம் பேர் மட்டும்தான் இருக்காங்க. அதில் வந்து தன்னுடைய திறமைகளை பாட்டாகட்டும், பாட்டு எழுதுறதாகட்டும், நட்டுவாங்கம் பண்ணுறது, மிருதங்கம் வாசிக்கிறது, ஒரு டான்ஸை கோரியோகிராஃப் பண்ணுறது, பரதம் ஆடுறது அப்படின்னு நிறைய விஷயங்களில் தன்னுடைய தனித்துவத்தை வந்து நிரூபிச்சிட்ருக்க ஒருத்தரை தான் இன்றைக்கி நம்ம வந்து சந்திக்க போகிறோம். கலைமாமணி மதுரை முரளிதரன் சார் அவர்களை பற்றி பேசும்பொழுது அவர் நிறைய கின்னஸ் ரெக்கார்ட் பண்ணியிருக்காரு இந்த பரதத்துக்காகவும். அதில் ஸ்பெஷலாக வந்து நாட்டிய நாடகம் அப்படின்னு சொல்கிற விஷயத்துலையும் அவருடைய தனித்திறமை நிறைய வெளிப்பட்டிருக்கு. சார்கிட்ட கேட்டு நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம் சார். உங்களோட இன்டர்வியூ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து நிறைய மாதா பிதா குரு 3 பேருக்குமே நீங்கள் வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோன்னு கேள்விப்பட்டோம். ஸோ அவங்கக்கிட்ட இருந்தே ஆரம்பிச்சிடலாம். உங்களுடைய மாதா பிதா குரு அவங்கள பற்றி சொல்லுங்கள் சார். அதாவது இன்னைக்கு பொசிஷனில் நான் வந்து இந்த நிலைமையில் இருக்கிறேன்றதுக்கு காரணம் வந்து எல்லோரும் சொல்லுவாங்க வந்து எனக்கு வந்து அப்பா அம்மா வந்துட்டு எனக்கு முன்னாடி இருந்தாங்க, படிக்க வச்சாங்க அப்படி. பட் என் கண் கூட என்னோடய அப்பாவும் அம்மாவும் அவங்களோட லைஃபே கொடுத்துருக்காங்க எனக்காக. என்னோடய தாயார் பெயர் நாகலக்ஷ்மி, என்னுடைய தந்தை பெயர் ராமச்சந்திரன். நான் வந்து ஒரு மத்திய தர குடும்பத்தை சார்ந்தவன். அதாவது இன்றைக்கி வந்து அதான் எவ்வளோ ஒரு உயர்ந்த இடத்தையும் நான் பார்த்துட்டேன், எவ்வளோ கீழே இருக்கிற இடத்தையும் நான் பார்த்துட்டேன். எனக்கு எல்லாருமே பார்த்ததுனால ஒரு பக்கம் கடவுளை எனக்கு கொடுத்துட்டான்னு சொல்லுவேன். என்னோடய தந்தை வந்து ரயில்வேலேருந்து ஒர்க் பண்ணியிருக்கார். ரயில்வேல தான் ஒரு கடைநிலை ஊழியர். அந்த ஒரு அவரோட சம்பாத்தியத்தை வச்சு தான் 3 குழந்தைங்களை காப்பாற்றினாங்க. இன்றைக்கி 2 வச்சே சமாளிக்க முடியல, 1 வச்சே சமாளிக்க முடியலன்றாங்க. இன்றைக்கி அந்த பீரியடில் அந்த சம்பாத்தியத்தை வச்சு எங்களுக்கு வந்து 2 பேர் எங்கள் வீட்டில், நானும் என்னோடய சகோதரியும் தான் முதல்ல வந்துட்டு நாட்டியம் கற்றுக்கிட்டு இருந்தோம். 2 பேருக்குமே ஒரு நாட்டியத்தை வந்துட்டு ஒரு, ஏன்னா சின்ன வயசுலேருந்தே MS சுப்புலக்ஷ்மி, மதுரை சோமு, மதுரையில் பிறந்ததுனால மதுரையை சேர்ந்தவங்க தான், உங்கள் பேர் என்ன MS சுப்புலக்ஷ்மி, மதுரையை சேர்ந்தவர் தான் மதுரை சோமு, மதுரையை சேர்ந்தவர் தான் TM சௌந்தரராஜன், TN சேஷகோபாலன், அப்புறம் வந்துட்டு மதுரை பிரதர்ஸ் இருக்காங்க, நாதஸ்வரம் வித்வான்கள். இவங்களெல்லாம் பார்த்துட்டு வந்து எங்கள் அப்பாவுக்கு வந்து ரொம்ப நாளாக கற்றுக்கணும்னு, அதாவது ஏதாவது ஒன்று மியூசிக்கில் கற்றுக்கணும்னு சொல்லி ரொம்ப அருமையாக பாடுவார். சவுந்தரராஜன் பாட்டெல்லாம் அதே ஸ்ருதியில் அப்படியே பாடுவார். ஆமாம் பாட்டே கற்றுக்காமல் நேச்சுரலாக பாடுவார்.
அந்த பாட்டை திருப்பி பார்த்து அம்மா என்ன சொல்லுவாங்க, டான்ஸ் இந்த கொஞ்சம் சதகைன்னு ஒரு படம் வந்தது, அந்த டான்ஸ் எல்லாம் பார்த்து அடிக்கடி வந்து இன்ட்ரெஸ்ட் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. எனக்கு முதல்ல என் சிஸ்டரை தான் கூட்டிகிட்டு போய் இப்படியாவது நீ வைஜெயந்தி மாலா மாதிரி வரணும், பத்மினி மாதிரி வரணும்னு சொல்லிட்டு தான் அவளை கொண்டு போய் விட்டது. என்னோட விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து ஆக்சிடெண்ட், எனக்கு இட்ஸ் நாட் இன்சிடெண்ட். அவளை போய் கூட்டிகிட்டு வர்றதுக்காக போய் ஒரு நாள் எங்கள் டீச்சரை பார்த்தாங்க. 2 பேரும் ட்வின்ஸ் மாதிரி இருப்போம், நானும் மணிமேகலையும். பிரதர் அண்ட் சிஸ்டர் ஒரு இதுவே கிடையாது, ஜோடி வந்து இந்த ஃபீல்ட்லேயே கிடையாது. அவங்க பையனையும் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னப்போ எங்கள் அப்பா வந்துட்டு ஒருத்தருக்கே நான் ஃபீஸ் கொடுக்கறதுக்கு கஷ்டமாக இருக்குது, எப்படி நாங்கள் அதெல்லாம் கவலைப்படாதீங்க நீங்கள் அனுப்புங்கன்னு சொல்லிட்டு அப்போ இருந்து ஆரம்பித்து ஃபோர்ஸ் பண்ணி தான் என்ன அனுப்பிச்சது. அந்த குரு அவங்க பேர் வந்து கலைமாமணி சாமுண்டீஸ்வரி, அதாவது தண்டாயுதபாணி பிள்ளையோட சீனியர் டிசைபிள். தண்டாயுதபாணி பிள்ளை அந்த ஸ்டைலில் தான் நான் கற்றுக்கிட்டு இருக்கேன். அதான் முதல்லலாம் இன்ட்ரெஸ்டோடலாம் நான் கற்றுக்கல. இனிஷியல் ஸ்டேஜ்லலாம் என்ன டான்ஸ் கிளாஸ்க்கு போனாலே என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்களே தெரிஞ்சுக்கிட்டாங்க எப்படியோ நான் டான்ஸுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணுவாங்க. போகும்போது நடந்து போகும்போது பின்னாடி கும்பலே வரும். அப்புறம் திரும்பி நான் வந்து அடிக்கிறது, அடிதடியாகி குத்துக்குலாம் கை உடம்பு ரத்த கலரியாக போவேன் கிளாஸுக்கு. அதெல்லாம் நடந்திருக்கு. ஏன் ஒரு ஆண் கலைஞன் அப்படின்றது வந்து அந்த காலத்தில் யாருமே அக்செப்ட் பண்ணிக்கல, எங்கள் ஃபேமிலியிலே அக்செப்ட் பண்ணிக்கல. எங்கள் ஃபேமிலியிலே நிறைய பேர் என்ன சொன்னாங்க, என்ன பையனை வந்துட்டு இது மாதிரி கெடுத்து குட்டிச்சவராக்கி இது மாதிரி ஒரு ஐஐடியில் சேர்த்து விடுவியா, ஒரு டெக்னிக்கல் லைனில் சேர்த்து விடுவியா, இல்லை படிக்க வைப்பியா, இது மாதிரி இல்லாமல் ஃபுல்லாக டிஸ்கரேஜ் பண்ணாங்க எங்கள் ஃபேமிலியில் எல்லாருமே. பட் எங்கள் அப்பாவுக்கு என்ன தோணுச்சோ இல்லை எங்கள் அம்மாவுக்கு என்ன தோணுச்சோ சொல்லி எங்கள் அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க, என் பையன் ஒரு நாளைக்கு எங்கேயோ எல்லாரும் பார்க்குற லெவலில் இருப்பான் அப்படி எப்படி சொன்னாங்கன்னே தெரியாது, தெரிஞ்சு சொன்னாங்களா தெரியாமல் சொன்னாங்களான்னு தெரியாது. அப்படியே என்னை ஃபோர்ஸ் பண்ணி உள்ளே தள்ளி விட்டு நீ கற்றுக்கிட்டு தான் ஆகணும், யார் கிண்டல் பண்ணாலும் சரி என்ன பண்ணாலும் சரியில்லை, அதில் உறுதியாக இருந்தாங்க. ஒரு பீரியட்லலாம் ட்ரெஸ்ஸு தைக்கிறதுக்கு கூட எங்களுக்கு வந்துட்டு வசதி கிடையாது. ஒரு ட்ரெஸ்ஸு தைக்கிறதுனா என்ன, லோன் போடுவார் எங்கள் அப்பா, கோஆப்ரேட்டிவ் சொசைட்டியில் லோன் போட்டு எடுத்துகிட்டு வருவார். அது எடுத்துட்டு வந்தால் அதில் பத்தாது பணம், அந்த பணம் எங்கே அது ட்ரெஸ்ஸு தைக்கிறதுக்கு அவன் எவ்வளவோ கேட்பான், அங்கேயும் கடன் வைப்போம். அந்த மாதிரி லோன் மேலே லோன் பண்ணி எல்லோரும் ஒரு சாதாரண விஷயம். ஒருத்தர் வந்து ஒரு நிறுவனத்தில் வந்துட்டு 30-40 வருஷம் வேலை பார்க்குறாங்கன்னு வச்சுக்கோங்க, அதில் ஒரு கிராஜுவேட்டி வரும். அந்த கிராஜுவேட்டி பணத்தை எதுக்கு வச்சுப்பாங்க, அவங்களோட பென்ஷனை பிற்காலத்துக்கு வச்சுப்பாங்க. எங்கள் அப்பா அந்த பணத்தையே கடனுக்கெல்லாம் அடைச்சி எம்டி ஹேண்டோடு வந்தார். நீங்கள் ஏன் மாதா பிதாக்கு இவ்வளோ மரியாதை கொடுக்குறீங்கன்றது இப்போ தான் அதுதான் எனக்கு வந்து நிஜமாக அவங்கள எல்லோரும் சொல்லுவாங்க, என்னோட வேர்வையை சிந்தி ரத்தமாக சிந்தி நான் வந்து என் குழந்தைங்களை வளர்த்தேன்றதுக்கு வந்து உதாரணம் வந்து எங்கள் அப்பாவும் அம்மாவும். அதில் வந்து மாற்றமே கிடையாது. அதில் தான் எனக்கு இதனால் நான் பாடல்கள் எழுதுறேன்னு வந்து உங்களுக்கு என்னோடய பயோடேட்டாவில் படிச்சிருப்பீங்க நீங்கள். கணபதி கவித்துவம், முருகன் கவித்துவம், நடேச கவித்துவம், இப்படிலாம் நிறைய இருக்குது. கவித்துவம்ன்றது வந்து கவித்துவம் அதை படைக்கிறது வந்து முதல்ல ஓப்பனிங் ஒரு இன்வெகேஷனாக கொடுக்கறது. அது ஏன் அம்மா மேலே பண்ணக்கூடாது அப்படின்னு நான் வந்து முடிவு பண்ணது முதல்ல நான் தான். ஏன் அப்படின்னா சின்ன வயசுலேருந்தே அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம், மாதா பிதா குரு தெய்வம், இது சொல்லி வளர்ப்பாங்க. அந்த காலத்துலலாம் எனக்கு கதைகள்லாம் வந்து சொல்லி கொடுத்தது முக்கால்வாசி கதைகள் சரித்திர கதைகளாக இருக்கட்டும், ஒரு புராண கதைகள் சொல்லி கொடுத்ததாக இருக்கட்டும் எங்கள் அம்மா. எங்கள் ஃபாதர் வந்து பியூசி தான் படிச்சிருக்காரு. ஆனால் ஜென்ரல் நாலேஜ் பார்த்திங்கன்னா டாக்டரேட் முடித்தவங்களுக்கு கூட அவ்வளோ ஜென்ரல் நாலேஜ் இருக்காது. ஏன்னா டெய்லி இந்த நியூஸ் பேப்பரை வந்து கடைசியில் இருக்கிற அந்த ஆடை கூட விட மாட்டார், படித்து ஒரு 3 தடவை படிப்பார். அவர்கிட்ட கேட்டிங்கன்னா போதும், இப்போ 1947 யார்ப்பா யூஎஸ் பிரசிடென்ட் அப்படின்னு கேட்டால் கரெக்டாக சொல்லுவார். யார்ப்பா 1952 ரஷ்யா யார்ப்பா கரெக்டாக சொல்லுவார். அது எப்படின்னா அது நாலேஜ், ஜென்ரல் நாலேஜ் வளர்த்துக்கிறது வேறு, அது படிக்கிறது காலேஜ் போய் படிக்கிறது வேறு. ஸோ அந்த வகையில் எங்களுக்கு வந்துட்டு அந்த டைம்லேருந்தே சொல்லி கொடுத்த எங்களுக்கு விஷயம் என்னென்னா, என்னை வந்து அப்போ திருஞான சம்பந்தர் மாதிரி வளர்க்கணுன்னு தான் பட்டை போட்டுட்டு தான் உட்கார வைப்பாங்க வீட்டில். இல்லை நான் 16 வயசு, எனக்கு டீனேஜ்லாம் கிடையாது. எனக்கு டீனேஜ் ஃபன்னே கிடையாது. எனக்கு எங்கேயோ ஏதாவது ஒரு இடத்துல இருப்பேன், டான்ஸ் கிளாஸில் இருப்பேன், இல்லை மிருதங்கத்தில் இருப்பேன், இல்லை மியூசிக் கிளாஸில் இருப்பேன். இதில் தான் இருந்தேன் நான். படிப்பு கூட என்ன அவ்வளோ இது பண்ண வைக்கல. சரி, என்ன வந்துட்டு அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் காமிக்க வைக்கல. இதில் கொண்டு வரணும், இந்த டான்ஸில் எனக்கு அவனுக்கு ஏதோ இருக்குது, அவளுக்கு ஏதோ இருக்குன்னு கண்டுபிடிச்சி அதை விடாமுயற்சியாக பண்ணி, அதனால தான் நான் என்ன பண்ணேன், முதல்ல அம்மா மேலே கவித்துவம் எழுதினேன். அம்மா மேலே கவித்துவம் இன்னைக்கு வரைக்கும் அது பயங்கர ஹிட். அது என்னோடய காம்போசிஷனில் கனடாவில் வந்துட்டு யாரோ என்னோட ஸ்டூடெண்ட் யாரோ ஆடுறாங்க,
நான் உட்காந்து பார்த்துட்டு இருக்கேன், கெஸ்ட்டாக சீஃப் கெஸ்ட்டாக பக்கத்தில் வந்து கனடா எல்லாம் கனடியன்ஸ் ஒயிட்ஸ், அந்த அம்மா கட்சி எடுத்து தொட்டு அப்படி. ஏன்னா அதோட வேல்யூ, இந்த லாங்குவேஜ் இல்லைன்னு வாங்கல டான்ஸுக்கு, லாங்குவேஜ் கிடையாது. ஸோ த வே யூ ஆர் ப்ரெசென்டிங், லாங்குவேஜே தேவை கிடையாது. ஏன்னா டான்ஸுக்கு அவ்வளோ இது இருக்குது, பவர் இருக்குது. இந்த மாதிரி அழகிறாங்க கண்ணாமணி, கையை பிடிச்சிட்டு என் கையை பிடிச்சிட்டேன். நான் இது மாதிரி எவ்வளோ காம்படிஷன் நான் பார்த்துருக்கேன், அரங்கேற்றத்துக்குலாம் நான் கூப்பிட்ருக்காங்க. பட் இது வந்து திஸ் இஸ் ஸ்பெஷல் அப்படின்னாங்க. அதுதான் அன்னை மீது ஏற்றப்பட்ட இது ஒரு கவித்துவம். அண்ட் டான்ஸ் வந்து இத்தனை போராட்டத்துக்கும் நடுவில் நீங்கள் அதுக்கப்புறம் இன்ட்ரெஸ்ட் வந்துட்டா? முதல்ல இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் கற்றுக்க போனேன் அப்படின்னு சொன்னீங்க. இல்லை, இது முடிச்சுடுறேன். அன்னை அதான் அன்னையும் பிதாவும் முன்னர் இதயம்ன்ற மாதிரி செகண்ட் என்ன பண்ணேன், தந்தை மேலே எழுதினேன். தந்தை மேலே ஒரு கவித்துவம் எழுதினேன். அன்னை, பிதா, அப்புறம் தெய்வத்து மேலே நிறைய எழுதியிருக்கேன் வச்சுங்க. குரு மேலேயும் எழுதியிருந்தேன். ஸோ இவங்கெல்லாம் வந்துட்டு என்னோட ப்ரோக்ராம்லலாம் இப்போ அன்னை கவித்துவம் தான் முதல்ல. ஏன்னா நான் ஃபாலோ பண்ணுறேன். அது விநாயகர் பண்ண வேண்டியதான், இல்லைன்னு சொல்லலை. சி ஐ ட்ரஸ்ட், நான் கூட ஹிந்து தான், நான் கூட கோவிலுக்கு போகிறேன்னா அதெல்லாம் சார். பட் இதுக்குள்ளே மேலே கண்கண்ட தெய்வம்னு உனக்கு யாரை சொல்கிறாங்க? அண்ணாவை தான் அம்மாவை தான் சொல்கிறாங்க. அம்மா அவள் சொல்கிறது தானே எல்லாமே. அவள் போட்ட பிச்சையில் தான் நம்ம இப்படி இருக்கோம், கண் கூட இருக்கிறது. அடுத்தது பார்த்தீங்கன்னா சூரியன் ஒரு பெரிய தெய்வம். சூரியன் கண் கண்ட தெய்வம் சொல்லுவாங்களே. ஆதித்ய ஹிருதயம் படிக்க 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 உனக்கு புத்தி விருத்தி ஆகும். கண்டிப்பாக சரி, காலங்காலத்தில் சூரிய நமஸ்காரம் எதுக்கு சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து கண் கூட நம்ம பார்க்குறோம். விநாயகரை நான் பார்த்தது கிடையாது, முருகனை நான் பார்த்தது கிடையாது. கண்டிப்பாக நான் ரெஸ்பெக்ட் பண்ணுறேன், இல்லைன்னு சொல்லலை. எனக்கு பக்தி இருக்குது, நானும் கோவிலுக்கு போகிறேன், கும்பிட்றேன். பட் இருந்தாலும் கண் கண்ட தெய்வம் அப்படின்றது வந்து அம்மா தான். அதில் வந்து நான் அடித்து சொல்லுவேன், அதில் வந்து டவுட்டே கிடையாது. நீ வந்து இன்றைக்கி வந்துட்டு இருக்கிற நடன கலைஞர்கள் எல்லாமே அம்மா மேலே முதல்ல பண்ணிட்டு பண்ணுங்க, ப்ரோக்ராம் எப்படி இருக்கும் பாருங்கள், கண்டிப்பாக வருவீங்க. உங்களுக்கு அதோட அந்த அம்மாவோட ஆசீர்வாதம் இருக்க இருக்க லைஃப்பில் நீ வந்து முன்னுக்கு வருவேன்றது வந்து மறுக்கப்படாத உண்மை. அது வந்து யார் வந்து கேட்டாலும் நான் சொல்லுவேன், அதுதான். அண்ட் கம்மிங் பேக் டு நம்ம டான்ஸ் ஸ்கூலுக்கு வந்துடுவோம். டான்ஸ் கிளாஸில் வந்து அதுக்கப்புறம் இன்ட்ரெஸ்ட் நீங்கள் கெயின் பண்ணிக்கிட்டீங்க? அதுதான், நான் வந்து பயங்கர சுட்டி கிளாஸில் வந்து நான் ஒன்லி ஒன் மேல் ஸ்டூடெண்ட். அங்கே தான் நம்ம தான் ஹீரோ. ஒரு தத்தை தாகா பண்ண சொன்னால், ஒரு தத்தையும் தத்தா பண்ண சொன்னால் எங்கள் டீச்சரை முரளி தான் நீ தான் பண்ண அப்படின்வாங்க. ஸோ நம்ம கூப்பிட்டு பண்ணுறாங்களேன்னு சொல்லிட்டு இன்னும் கொஞ்சம் ஓவராக உட்காந்து இன்னும் அழகாக வந்து பர்ஃபெக்டாக பண்ணி காமிக்கிறது. அப்போ இருந்து இன்ட்ரெஸ்ட் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வரல எனக்கு. 18 வயசு வரைக்கும் நான் டான்ஸ் தான் பண்ணியிருக்கேன். டான்ஸ் கிளாஸ்லாம் அவாய்ட் பண்ணியிருக்கேன், போகிறது கிடையாது, உழைக்கிறது கிடையாது. அதுக்கப்புறமா வந்து கொஞ்சம் கொஞ்சமாக, அதாவது ப்ரோக்ராம்ஸ் இல்லை ப்ரோக்ராம்ஸ்க்கெல்லாம் கூட்டிகிட்டு போய் எனக்கு ஒரே ஒரு பீஸ் கொடுப்பாங்க எங்கள் டீச்சர் ஆடுற டைமில். அப்போ வந்து எனக்கு வந்து ஸ்பெஷலாக கைத்தட்டு கிடைக்கும். ஏன்னா அங்கே டீச்சர் பண்ணுறது கூட நம்மளப்போ டீச்சரோட பெரிய ஆள் போல இருக்குன்னு நினச்சி போனோமா, அதெல்லாம் இல்லை. ஆனால் வந்து அந்த கைத்தட்டல் வந்து ஒரு ஆண் கலைஞன் வந்து மேடையில் ஆடும் பொழுது எல்லாருமே தெரியும். இது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆச்சு. அதுக்கப்புறம் நானே இன்ட்ரெஸ்டாக பண்ணி கற்றுக்க ஆரம்பித்து ஒரு நாளைக்கு 7 மணி நேரம் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கேன். அது வந்து இன்னைக்கெல்லாம் சாத்தியம் கிடையாது, யாருக்குமே சாத்தியம் கிடையாது. இன்ட்ரெஸ்டே இல்லாதவர் வந்து 7 மணி நேரம் எப்படி என்னோட ஒரு ட்ராக் சூட்டு போட்டிருந்தேன்னா அதை பிழிஞ்சிட்டு திருப்பி பாத்ரூம் போய் அதையே போட்டுட்டு திருப்பி வந்து ஆடுவேன். அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் வந்து பண்ணி அந்த உழைப்பு தான் இன்றைக்கி வந்து நிற்குது. இன்றைக்கி கூட ஒரு 3 நாள் ப்ராக்டிஸ் பண்ணுறேன்னா அது பழைய ஸ்டாண்டர்ட் வந்துடும். ஆமாம். இந்த நடனம்ன்றதை தாண்டி சார் வேற என்ன கலைகள்லாம் நீங்கள் கற்றுக்கிட்டீங்க? இல்லை எதை விட்டு வைக்கலன்னு கேட்கலாமா? கொஷின் இப்படி மாற்றி கேட்கல. இது வந்து எதை வந்து நீங்கள் விட்டு வைக்காமல் இருந்தீங்க? இல்லை, நான் நல்லவன் நான் சொல்கிறத விட வெளியே இருக்கிறவங்க சொன்னதான் நல்லது. நான் அதுக்கு எனக்கு அது தெரியுங்க இது தெரியுங்க அப்படின்னு சொல்கிறத விட அப்படி இல்லை சார், இது வந்து ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். இல்லை, என்னை அறியாமல் நான் சொல்கிறேன் கேளுங்க. எனக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து நானே கற்றுக்கிட்டது வந்து மிருதங்கம். எனக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து நானே கற்றுக்கிட்டது சங்கீதம், அதாவது கர்நாடிக் மியூசிக். இது கற்றுக்கிட்டேன் நான். என்னையே அறியாமல் இருந்த எனக்கு இருக்கிற கலைனா ஓவியக்கலை. நான் நல்லா பெயிண்ட் பண்ணுவேன், ரொம்ப அழகாக பெயிண்ட் பண்ணுவேன். அதெல்லாம் வந்து அதுதான். இது ஒரு பேரண்ட் என்ன பண்ணுவாங்க, ஏய் உனக்கு இது வராது அப்படின்னு, வேற வேலையை பாரு அப்படின்னு சொல்லவே மாட்டாங்க. எங்கள் அம்மாவும் அப்பாவும் பிரமாதமாக இருக்கு நீ வர சொல்லிட்டு என்கரேஜ் பண்ணுவாங்க. ஸோ ஓவியம் எனக்கு தெரியும். அப்புறம் வேற அவ்வளோதான். நட்டுவாங்கம் கண்டிப்பாக அதாவது மிருதங்கம் கற்றுக்கிட்டதுனால நட்டுவாங்கம் வந்து நிறைய, அதாவது அதுக்குன்னு எனக்கு ஒரு தனி பெயர் வாங்கியிருக்கேன் நான் நட்டுவாங்கத்தில். இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா 75 ஜதின்றது வந்து பரதநாட்டியத்தில் வந்து ஒரு பார்ட்டு. வர்ணத்தில் ஒரு 5 ஜதி வரும். அந்த ஜதி என்ன ஒரு 15 செகண்ட்ஸ் 30 செகண்ட்ஸ் வரும். என்னோட ஜதிகள் எல்லாமே கொஞ்சம் லாங்காக இருக்கும், ஆனால் விஷயத்தோடு இருக்கும். ஏன்னா மிருதங்கம் கற்றுக்கிட்டதுனால கொஞ்சம் அதில் ஒரு
எடுத்து கையாளுறது வந்து கஷ்டமாக இருக்கும். ஆனால் ஓரளவு கற்றுக்கிட்டிங்கன்னா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அதாவது ஆனந்தம் பரமானந்தம் அப்படின்னு சொல்லுவாங்க, பேரானந்தம் சொல்லுவாங்கள்ல, அதை ரீச் பண்ணுறதுக்கு இந்த ஆனந்தத்தை அனுபவிக்கணும் முதல்ல. இதுவே கஷ்டமாக இருக்குது அப்படின்னு நினச்சிட்டாங்கன்னா கஷ்டம். ஸோ அதனால் நான் என்ன பண்ணேன், அந்த டேலண்ட்டை வச்சு ஒரு 75 ஜதி கண்டினியூஸாக கம்போஸ் பண்ணி அதை வந்து உலகத்தில் இருக்கிற ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1200 பேர் நான் சொன்ன உடனே வர்றதுக்கு கடவுள் எனக்கு வந்து இது பண்ணியிருக்கான். நான் சொல்லிக் கொடுக்க போகிறேன் அப்படின்னா 1200 பேரை வந்து சைன் அப் பண்ணாங்க வித்தின் அ வீக். ஆன்லைனில். அப்போது வந்து எல்லாமே கற்றுக்கிட்டு அவங்களுக்கு சொல்லி கொடுத்து ஒரு 3 மாதம் ட்ரைனிங் கொடுத்தேன். எல்லாருக்கும் சொல்லி கொடுத்தேன். ஒவ்வொரு ஜதியாக வாரம் ஒரு டியூட்டி மாதிரி இருந்தது. சொல்லி கொடுத்து அதை வந்து என்ன பண்ணோம், அதை வந்து ப்ரெசென்ட் பண்ணி அது வந்து கின்னஸ் ரெக்கார்ட் ஆச்சு. ஓகே, உங்களோட கின்னஸ் ரெக்கார்ட் ஆச்சு. செகண்ட் ரெக்கார்டு. அது தேர்ட் ரெக்கார்ட் பற்றி அப்புறம் சொல்கிறேன். நான் ஃபர்ஸ்ட் ரெக்கார்டே நீங்க சொல்லலையே. இல்ல, ஃபர்ஸ்ட் ரெக்கார்ட் வந்து என்ன, செகண்ட் ரெக்கார்ட்னு சொன்னீங்க, தேர்ட் ரெக்கார்ட் அப்புறம் சொல்றேன். நீங்க ஃபர்ஸ்ட் ரெக்கார்ட் வந்து சத்துர்வீதம்னு ஒரு ப்ரொடக்ஷன் பண்ணேன். அதாவது கிருஷ்ணகான சபால. அதாவது நாட்டியத்துறையில் கர்நாடிக் மியூசிக்கில் வந்து 35 தாளங்கள் இருக்கு. 35 தாளங்கள் வந்து சூலாதி சப்த தாளம்னு சொல்லுவாங்க. ஓகே. எங்கள் வாத்தியார் வந்து தாம் தி தாம் தை ததை தாம் தி தாம் தை ததை சொன்னாலே, டேய் அது நிறுத்துறா, எனக்கு தூக்கமே வராது திருப்பி. ஏன்னா அதை கேட்டு கேட்டு கேட்டு, ஏன்னா அவர் வாச்சிருக்காரு நிறைய மிருதங்க நிறைய வாத்தியாரங்களுக்கு. ஏன்டா அந்த தாம் தி தாம் தை ததை வேற மாதிரி சொல்லக்கூடாதா நீ, எப்படி சார் சொல்கிறது வா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாளைக்கு எனக்கு சின்னதாக சொல்லி கொடுத்தாரு. இந்த மாதிரி 35 தாளங்கள் இருக்குது, 35 தாளத்துலேயும் நான் அலாரிப்பு பண்ணலாம் அப்படின்னாலும் எனக்கு ரொம்ப அதிசயமாக இருந்தது. எப்படி சார் என்னென்னா ஒரு 4-5 அலாரிப்பு சொல்லி கொடுத்தாரு. இந்த தாளத்தில் இப்படி ஸ்ட்ரக்சர் இப்படி வரணும், இதில் தாம் தி தாம் தை தானே வரணும், தாம் தி தாமே போடு, இதில் இந்த துருவ தாளத்தில் தாம் தி தாம் தை ததை எப்படி வரணும் சொல்கிறேன், அப்புறம் மட்டிய தாளத்தில் எப்படி சொல்கிறேன்னு சொல்லி கொடுத்தாரு. ஒரு 3 சொல்லி கொடுத்தாரு. நான் என்ன பண்ணேன், எனக்கு தான் இதுவாச்சே, எனக்கு ஏதோ இது தீனி கிடைச்ச மாதிரி, அது பெரிய யானை பசைக்கு சோளப்பொரி கொடுத்த மாதிரி உளுந்து கொடுத்துட்டாரு. நம்ம போய் பண்ணலாம் சொல்லிட்டு நான் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போய் இதை டெவலப் பண்ணி ஒரே ஒரு வாரத்தில் 35 தாளத்துலேயே அலாரிப்பை செட் பண்ணி சரியா இருக்கா, நீ என்னடா நீ அசுரனா இருக்கே, நீ உனக்கு ஏன் சொல்லி கொடுத்தேன்னு இப்போ ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னாரு. அப்படியே அதை வந்து ரெக்கார்ட் பண்ணிட்டேன். அதுக்கு அடுத்த வாரம் ரெக்கார்ட் பண்ணி சீடியாவே கொண்டு போய் கொடுத்துட்டேன். தாங்க பாருங்க சார், நீ சிஷியனா அப்படி தானே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் வாத்தியார் வந்து ரொம்ப பெருமைப்பட்டார். ஸோ மாதா பிதா நீங்கள் அதை சொல்லிட்டீங்க. அடுத்து உங்களோட லைஃப்பில் வந்து குரு வந்து நிறைய பேர் இருக்காங்க, நிறைய ரோல் ப்ளே பண்ணியிருப்பாங்க. உங்கள் குருக்கள் பற்றி சொல்லுங்கள். குரு வந்து அதான் என்னோட நாட்டிய குரு வந்து கலைமாமணி சாமுண்டீஸ்வரி. என்கிட்ட ஃபீஸே வாங்கினதில்லை, அவங்க இன்னைக்கு வரைக்கும் ஃபீஸ் வாங்கினது கிடையாது. இன்னைக்கு நான் வந்து அவங்ககிட்ட போனேன்னா இது மாதிரி உட்கார மாட்டேன் கீழே. அவங்க வந்து இப்போ என்னென்னா அவங்க இப்போ இதில் இருக்காங்க, யூகேல இருக்காங்க. இந்த நாட்டியத்துறையில் வந்துட்டு ரொம்ப சிறந்த நடன கலைஞர் அவங்க. அவங்களால இங்கே நிறைய போட்டிகள்னால அவங்களுக்கு சில பேர் சென்சிட்டிவாக இருப்பாங்க. இந்த போட்டியை வந்துட்டு சமாளித்து போக முடியாது இல்லையா. போட்டியை நான் இன்றைக்கி நின்றுட்டுருக்கேன், அப்படி எவ்வளோ எனக்கு போட்டி வந்துட்டு இருக்கு. சரி ஓகே, நீ போட்டி போடுறியா, நம்மளும் போட்டி போடலாம் வா நீயா நானா. இப்போ அந்த லெவலில் நான் வந்து வளர்த்துக்கிட்டேன் அவனோட திறமையை. அவங்களால வந்துட்டு என்னென்னா திறமை இருந்தாலும் இந்த உங்களோட போட்டி போட முடியாமல் சரி போய் நம்ம கல்யாணம் பண்ணி செட்டில் ஆகிடலாம் அப்படின்னு போயிட்டாங்க. அவங்களோட ஸ்கூலை தான் என்கிட்ட கொடுத்துட்டு போனாங்க. அவங்களோட ஸ்கூலை நீ நடத்திக்கோ இனிமே அப்படின்னு. அந்த நிருத்திய க்ஷேத்ரான்றது நான் நடத்திட்டு வர்றது அவங்களோட பள்ளி தான் அது. அப்படி இருந்த ஒரு குருக்கிட்ட தான் நான் கற்றுக்கிட்டேன். இப்போ வந்து எல்லாருக்கிட்டையும் அவங்க சொல்கிறாங்க, யூஸ்வலாக என்னென்னா என்னோடய ப்ரோக்ராமுக்கு வந்துட்டு என்னோடய குருவை நான் சீஃப் கெஸ்ட்டாக கூப்பிட்றது வழக்கம். பட் அவங்க ஸ்டூடெண்ட்டுக்கு என்ன சீஃப் கெஸ்ட்டாக கூப்பிட்டுருந்தாங்க. அவங்க லண்டன் இப்போ என்ன யூகேல நார்த் யார்க்ஷயரில் நடந்தது ஒரு பெரிய தேட்டரில் ஒரு ப்ரோக்ராம். அதில் வந்துட்டு என்ன சீஃப் கெஸ்ட்டாக கூப்பிட்டுருந்தாங்க. ஸோ அதுலேயே என் மேலே எவ்வளோ மதிப்பு வச்சுருக்காங்கன்னு அந்த அளவுக்கு வந்துட்டு. பட் நிச்சயமாக வாத்தியாரம் மீறின சிஷ்யன் இல்லை நான். அதான் எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்றது வேற, எனக்கு இதுவும் தெரியும் அப்படின்றது வந்து கொஞ்சம் அது இதுவும் தெரியும், என்னால் இது முடியும் அப்படின்றது தன்னம்பிக்கை. அதுதான் நான் ஃபாலோ பண்ணுவேன். என்றைக்குமே எனக்கு தெரியுன்ற மாதிரி நான் யார்ட்டையுமே அது வந்து தப்பான அப்ரோச் அது நான் வந்து கையாளுறது கிடையாது. அதே மாதிரி மிருதங்க குரு வந்து மதுரை டி ஸ்ரீனிவாசன். அவர் வந்து இளையராஜாவுக்கு வந்து நிறைய கூடவே இருந்தவர். அவர் ரிதம் செஷனில் பூரா அவர் தான் இருப்பார். 1000 தாமரை மொட்டுக்களே, அந்திமழை பொழிகிறது, அதெல்லாம் மிருதங்கம் வாசிச்சது அவர் தான். ஸோ அவர்கிட்ட வந்து தாள விஷயங்கள் நிறைய கற்றுக்கிட்டேன். அதனால தான் இன்றைக்கி வந்துட்டு ஏதாவது ஒன்று காதில் கேட்ட உடனே எழுதிடுவேன். கேட்குறது வேற, சொல்கிறது வேற, எழுதுறது வேற.
என்னோட நோட்டேஷன்லாம் வந்துட்டு வேணால் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் அப்புறமா. இந்த நோட்டேஷன்லாம் பார்த்தீங்கன்னா கண்ணில் ஒத்துற மாதிரி எழுதுறதுக்கு சொல்லி கொடுத்தது அவர் தான். ஓகே. ஜதிகள்லாம் இன்றைக்கி நம்ம எழுதுகிறோம் அப்படின்னா ஒரு 3 மாதம் கழித்து திருப்பி படிக்கும்பொழுது புரியாது. அதுக்கு எப்படி எழுதணும்னு ஒரு அவர் சொல்லி கொடுத்தாரு. நோட்டேஷன் எழுதி கொடுத்தாரு. சொல்லி கொடுத்ததை அதை வந்து நான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். அதை தான் இப்போ உலகம் பூரா சொல்லி கொடுத்துட்ருக்கேன் என்னோட ஆன்லைன் மூலமாக. நிறைய பேர் வந்து இந்த மெத்தடே புதுசாக இருக்குது, எங்களுக்கு ஈஸியாக இருக்குது அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அந்த மெத்தடு. இவர் மிருதங்க குரு. பாட்டு வந்து மதுரை சேத்துராமன் அவரோட பிரதர். ஓகே. அவர் தான் எனக்கு பாடிட்டு இருந்தார் முதல்ல நிறைய ப்ரோக்ராம். அவர் வந்து உட்காந்தாலே கச்சேரி வந்து சக்ஸஸ். அவர்கிட்ட தான் பாட்டு கற்றுக்கிட்டேன் நான். வெரி குட். அதுதான் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி எனக்கு வந்து டீன் ஃபன்னே கிடையாது. ஃபுல்லாக ரவுண்ட் த கிளாக். எங்கள் அப்பா அம்மாவும் சினிமா கூட்டிகிட்டு போவாங்கன்னா என்ன மாதிரி சினிமா கூப்பிட்டு வராங்க, அம்பிகாபதி, ஆதிபராசக்தி, அப்புறம் வந்து சரஸ்வதி சபதம், இந்த மாதிரி படம் தான் எங்களை கூப்பிட்டு போவாங்க. வேறு எந்த படமும் எங்களை நான் கூப்பிட்டு போனதா சரித்திரமே கிடையாது. ஓகே. அண்ட் சார் வந்து புக்ஸும் உங்களுக்கு வந்து பிடித்தமான ஒரு விஷயம். அதில் உங்களோட ஃபேவரட் வந்து கல்கி அவர்கள் தானே. அது எப்படி சார்? அது நிறைய ரைட்டர்ஸ் இருந்திருக்காங்க, நிறைய புதினங்கள் வெளில வந்திருக்கு. உங்களுக்கு வந்து கல்கி மேலே வந்து இந்த ஈடுபாடு வந்து ரொம்ப அபரிதமாக இருக்குது. அண்ட் அவரோட அந்த சிவகாமியின் சபதம் தான் நீங்கள் வந்து எடுத்திருக்கீங்க டான்ஸ் ட்ராமா இதுக்கு. அதை பற்றி சொல்லுங்கள் சார். எனக்கு கல்கி அப்படின்றது மட்டும் இல்லை, அதாவது என்னோட தந்தை அப்பாவுக்கு வந்து தமிழ் அப்படின்னா வந்து உயிர். அதனால தான் என்னோட தங்கைக்கு வந்து மணிமேகலைன்னு பேர் வச்சார். ஐம்பெரும் காப்பியத்தில் ஒரு பேர் தான் மணிமேகலைன்னு பேர் வச்சார். ஸோ என்ன விஷயம்னா, சின்ன வயசுலேருந்தே எங்கள் வீட்டில் வந்துட்டு புக்ஸ் பார்த்திங்கன்னா இலக்கியம் சம்மந்தப்பட்டது நிறைய இருக்கும். அப்பா வந்து நிறைய புக்ஸ் படிக்கிறதுல ரொம்ப சொன்னேன் நான், நியூஸ் பேப்பரே ஆட் வரைக்கும் படிப்பார் அவர். ஸோ அதனால் நிறைய புக்ஸு வந்து என்ன சொல்லுவார், நீ போய் புக்ஸ் படின்னு சொல்லிட்டு எங்களோட ரயில்வேஸ்லேயே ஒரு பெரிய லைப்ரரி இருக்குது. அந்த ஐசிஎஃப் லைப்ரரின்னு ஒன்று இருக்குது. அந்த லைப்ரரியில் இல்லாத புக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ரேர் புக்ஸ்லாம் இருக்கும். நிறைய பேருக்கு தெரியாது. அது போய் வாரம் போயிட்டு புக்ஸ் எடுத்துகிட்டு வந்து படிக்க சொல்லுவார். ஸோ நான் போய் எடுத்துகிட்டு வந்து படிப்பேன். அதில் வந்து தமிழ் இலக்கியங்கள் வந்து நிறைய படிப்பேன் நான். நிறைய தமிழ் சிலதெல்லாம் சம்மந்தம் இல்லாததெல்லாம் படிப்பேன். டிரான்ஸ்லேட் பண்ணியிருப்பாங்க, வங்க மொழியிலிருந்து தமிழாக்கம் செய்யப்பட்டதுன்னு யார் எழுதியிருக்காங்கன்னு தெரியாது, ஆனால் எடுத்து படிப்பேன். அகிலன் கதைகள், கண்ணதாசன் கதைகள், அப்புறம் வந்து சுஜாதாவோட கதைகள், சாண்டிலியனோடது, அப்புறம் வந்து அதான் அஃப்கோர்ஸ் கல்கியோடது. கல்கியோடது வந்து எங்கள் வீட்டில் சண்டை நடக்கும் எனக்கும் என் சிஸ்டருக்கும். ஏன்னா அந்த சிவகாமியின் சபதம், பொன்னியின் செல்வன்லாம் வரும், வார இதழில் வரும். அதில் வந்துட்டு யார் புக்கை முதல்ல எடுத்து போய் படிக்கிறதுன்றதுல சண்டை வரும். அப்படி படித்து வந்தது தான் அந்த சிவகாமியின் சபதம். அப்போ இருந்தே என் மைண்டில் வந்துட்டு அந்த சிவகாமியின் சபதம்ன்றது, ஏன்னா டான்ஸுன்றது எங்கள் வீட்டில் வந்துட்டு பழக்கமாயிடுச்சு. அதில் அந்த சிவகாமின்ற கேரக்டர் வந்து டான்ஸர் இல்லையா. இது எப்படியாவது வந்து மைண்டில் வந்துட்டு என்னென்னா, படித்ததோடு விட்டுட்டேன் நான். அப்போது படித்தேன், ஆனால் கிட்டத்தட்ட ஒரு 25-30 தடவை படிச்சிருப்பேன் நான் சிவகாமியின் சபதம். ஏன்னா அது மாதிரி ஒரு நாவல்ஸ் படிக்கிறோம் நம்ம, த்ரில்லர் நாவல் அது. கரெக்ட். ஹிஸ்டாரிக்கல் த்ரில்லர், அது சஸ்பென்ஸ் நிறைய இருக்கும் த்ரில்லர். அது போக கல்கியோட வார்த்தைகள் வந்து எளிமையாக புரிகிற மாதிரியும், இது இந்த கீழே ஒரு குறிப்பு எழுதுவார் எப்பயுமே. இந்த வருஷத்தில் இது வந்து இங்கே நடந்தது ஒரிஜினலாக, கீழே வந்து குறிப்பு எழுதுவார் அவர். இந்த வருஷத்தில் இந்த பிளேஸில் இது நடந்தது, இப்போ கூட நீங்கள் போய் பார்க்கலாம். கரெக்ட். அவர் எழுதுவார். வாதாபியோட பிளேஸ் எங்குது, வாதாபியோட சிற்பங்கள் இப்போ எங்கே இருக்குது. அதெல்லாம் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஏன்னா ஹிஸ்ட்ரி எனக்கு ரொம்ப பிடிக்கும், ஹிஸ்ட்ரியும் பிடிக்கும், தமிழ் ரொம்ப பிடிக்கும். ஸோ அப்படி ஆரம்பித்தது தான் அந்த சிவகாமியின் சபதம். முதல்ல வந்துட்டு என்னோடய ப்ரொடக்ஷன் பார்த்திங்கன்னா பேர் என்ன, கந்த புராணம் அப்படின்லாம் புராணிக் ஸ்டோரிஸ் பண்ணிகிட்டு இருந்தேன் நான். அப்போ வந்து இது யூஸ்வலாக எல்லாம் பண்ணுறது. எப்பயுமே எனக்கு வந்து சின்ன வயசுலேருந்தே தனியாக நிற்கணும், ஏதாவது புதுசாக பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான். அதனால தான் இந்த என்னோட வர்ணங்கள் எல்லாமே புதுமையாக இருக்கும். கம்பேர் வித் அதர் வர்ணம்ஸ் பார்த்தீங்கன்னா அதுக்கும் இதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஈஸியாக சொல்லிடலாம் நான் எழுதியிருக்கேன் இது அப்படின்னு சொல்லிட்டு. அந்த காலத்தில் வர்ணம் எழுதியிருக்காங்க. வர்ணம் வந்து மியூசிக் மட்டும் நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து எழுதியிருக்காங்க. தமிழில் வந்துட்டு என்னென்னா எதுகை மோனைன்னு ஒன்று இருக்குது. வருக அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா தருக, அடுத்தது இருக்கணும் பெருக, இப்படி தான் போகணும். பட் வர்ணம் அந்த காலத்து ஃபார்மேட்லாம் பார்த்தீங்கன்னா அப்படி இருக்காது. ஓகே. இப்போ சுவாமி
நான் உந்தன் அடிமை என்று உலகம் எல்லாம் அறியுமே. பாபநாசம் சிவன் எழுதியிருக்காரு. ரெண்டாவது லைன் என்ன எழுதியிருக்காரு? சுவாமிக்கு அடுத்தது தாமதம் செய்யாது அப்படின்னு ஆரம்பிக்கும். ஸோ இதுக்கும் எதுகை மோனைன்னு நீ கவிதை நேரத்தில் பார்த்தீங்கன்னா தவறுன்னு நான் சொல்லலை கண்டிப்பாக, ஏன்னா பெரிய கம்போசர் அதெல்லாம் இல்லைன்னு சொல்லலை. பட் அந்த ஃபார்மேட் அவங்க ஃபாலோ பண்ணலைன்னு சொல்கிறேன். ஓகே. இப்போது என்னோட வர்ணங்களில் பார்த்தீங்கன்னா, இப்போ கொஞ்சம் சதங்கை திகழும் உன் திருவடி தஞ்சமென்று பணிந்தேன் பரம் பொருளே, கொஞ்சம் சதங்கை திகழும் உன் திருவடி தஞ்சமென்று பணிந்தேன் நஞ்சினை அமுதெனவே, கொஞ்சமாச்சு நஞ்சினை, நஞ்சினை அமுதெனவே உமையவளும் அஞ்சிடவே அப்படின்னு வரும். ஸோ அடுத்தது பார்த்து பஞ்சபூத வடிவாக மாபெரும் பிரபஞ்சம் யாவிலும் நீ நிறைந்தாய், செஞ்சடை மீதினில் சந்திரன் சூடியே சஞ்சலம் தீர்க்கும் பொன்னம்பலவானனே. இது என்னோட வர்ணம். என்னோட வர்ணங்கள் எது எடுத்தாலும் அப்படிதான் இருக்கும். ஆடி ஆடி மகிழ்ந்தார் அடியவர் முனிவரும் தொழுமாதி, பாடி பாடி ஆடியாச்சு பாடியாச்சு. இப்படி என்னன்னா சந்தம் வேற, எதுகை மோனை வேற. அது போக மீனிங் தமிழ்ல ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்குல்ல, எளிமையா இருக்கு. எளிமை தமிழ் தான். ஏன்னா அது எல்லாரையும் போய் சேர்றது. அது அண்ட் அஃப்கோர்ஸ் அந்த டான்ஸ் ட்ராமாவில் நீங்கள் டூயல் ரோல் பண்ணியிருக்கீங்களா? ஐ திங்க் ஒரு நாட்டிய நாடகத்தில் ஸ்டேஜ் பர்ஃபார்மன்ஸில் ஒரு டபுள் ரோல், அது ஃபஸ்ட் டைம். அது எல்லாருமே ஒரு அட்ராக்ஷனும் கெயின் பண்ணிட்டு, அது எப்படி உங்களுக்கு தோணுச்சு சார்? அது ஸ்டோரியில் இப்போ பார்த்தீங்கன்னா சிவகாமியின் சபதத்தில் வாதாபி புலிகேசியும், வாதாபி புலிகேசியோட அவன் என்ன பண்ணுவான்னா எல்லாத்தையும் வின் பண்ணணும்னு ஆசை. மெயின்லி தென்னாட்டை பண்ணணும். எத்தனை தடவை வாதாபியை வென்ற நரசிம்ம பல்லவர் சொல்கிறோம் இல்லையா, வாதாபியில் அவர் அவரோட ஒற்றன் யாருன்னா நாகநந்தி அடிகள். அப்படிதான் அவர் எழுதியிருக்கிறார். ஃபிக்ஷன் தான் அது. ஆக்சுவலாக கல்கியோட நாவல் ஃபிக்ஷன் அது, பட் ஹிஸ்டாரிக்கல் இது பேஸ் பண்ணி எழுதியிருக்கிறார். சிவகாமின்ற கேரக்டரே ஃபிக்ஷன் தான். ஸோ அப்படி இருக்கும்பொழுது நாகநந்தி அடிகள் அவரோட ஒற்றன். அந்த ஒற்றன் ஒவ்வொரு நாட்டிலையும் போய் சொல்லுவான், இந்த மாதிரி பார்ப்பான். பார்த்துட்டு ஓகே இங்கே